நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன ஆதவ நிக்கிறதுனால இது முக்கியமான தொகுதியாக தான் சொல்றாங்க. ஸ்டார் தொகுதியா அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. நாங்க நிக்கிறதுனாலதான் ஸ்டார் தொகுதி நாங்க கேள்விப்படுறோம். ஸோ அதனால மீடியா பீப்புள் கொஞ்சம் கரெக்டான இதை மீன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. அடுத்த கட்டங்கள் என்னென்ன? ஏன் நாங்க பொதுவா பரப்புரைக்கு போயிட்டு இருக்கோம். மக்களிடத்துல வந்து நாங்க துண்டறிக்கைகளை கொடுத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்கிறோம் அப்படிங்கறதான விஷயங்களை சொல்லி வாக்குகளை சேகரிச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு போட்டியை யாரை பாக்குறீங்க? திமுக நிக்குது, அதிமுக நிக்கிறாங்க, டிவிகே நிக்குது, யாரு? எங்களுக்கு எப்பவுமே போட்டி திராவிட கட்சிகள் தான். மற்ற 3 கட்சிகளுமே உங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள். நாங்கள் தமிழ் தேசிய கட்சி. எங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம் 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு. எங்களுக்கு 2 போட்டிகள் தான், தமிழ் தேசியம் திராவிடம், இது 2க்கு தான் போட்டி. அது நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் யார் வேணுமா வந்து இங்க வாழலாம், ஆனா தமிழரை தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படிங்கிற கோட்பாடோட நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? வேட்புமனு தாக்கல் செய்ய போறோம், எல்லாரும் தமிழ்நாட்டுல எல்லாரும் ஆரம்பிச்சிங்க அப்படி என்ன சொன்னாரு? ஏன் ஒரு பிளஸிங் பண்ணி தான் அனுப்பினாரான்னா, களத்துல இறங்கி மக்களா போராடுங்க, மக்களுடைய மனசுல இடம் பிடிங்க, மக்கள் கண்டிப்பா நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஏன் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வரவேற்பு, ரொம்ப சப்போர்ட். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்பாடுகளே வந்து இலவசத்தை நோக்கி இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு மக்களுடைய சேவையில இருக்கனால அவங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா எந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம், விலைவாசிகளை கம்மி பண்ணுவோம். இலவசமா நாங்க கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா குடிநீர், மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க, புரிதலோட பாக்குறாங்க. மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்திருக்கீங்க, மக்கள் கிட்ட என்ன மாதிரியான ஆதரவு வந்திருக்குன்னு நாம் தமிழர் கட்சிக்கு வெல்ல வாய்ப்பு இருக்கு? கட்டாயம் உறுதியா நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வெல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்க துண்டறிக்கைகள் கொடுக்க போகும்பொழுதே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. உங்களை தான் நாங்க காணொலி எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கொடுங்க உங்களுடைய அறிக்கைகள்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை நிறைய வரவேற்கிறாங்க. அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2 கட்சிகளும் இது வரைக்கும் ஆண்டு இங்க இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த மக்கள் அனுபவிச்சுட்டாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் எதுவா இருக்கும்? ஏன்னா இலவசங்களை அறிக்கை செய்கிற கட்சிகளை பார்க்கிலும் நாங்க இலவசத்தை கொடுக்காம எங்களுடைய குரல் வந்து வேறதா இருக்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு டிஃபரெண்டான விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, இலவசங்கள் கொடுக்காம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்காமனா நீங்க அதை தப்பு தானே, அதை நீங்களே வந்து எப்படி சொல்றீங்க? ரெகுலரா இருக்குல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு தான். ஆனா எங்களுடைய காதுகளுக்கு வந்ததே வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்தது. அதுதான் சொல்றேன். நான் எல்லா மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். பணம் கொடுத்து ஓட்டுகளை நீங்க விற்காதீங்க. நாளைக்கு அதுக்கு அடுத்த 5 வருஷம் உங்களுடைய தலையெழுத்து தலைகீழா மாறிடும். ஸோ நாங்க உங்களுடைய பிள்ளைகள், நாங்க வந்து எங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து உங்கள்ட்ட நாங்க நிக்கிறோம். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு வந்து ஒரு சொர்க்கமா மாறுங்கிறத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். 22 கட்சி யார் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை ஏற்படுத்த கூடாது சொன்னவன் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்ல, பணபலம் இல்ல. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்ல, எந்த நாதி இல்ல. ஏன் என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லோரையும் தூக்கி போட்டிருக்கோம். ஏன்? நான் உண்மையாக மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, என்னுடைய தலைவருக்கு இருக்கிறது. அவதூறுகளை பத்தி கவலைப்படல. 5 வயசுல என்ன அனாதன்னு சொன்னாங்க, 12 வயசுல என்ன குறிக்கோள் இருக்கும் போது நீ 7ன்னு சொன்னாங்க, 16 வயசுல பொலிட்டிகல்ஸ் படிக்கும் போது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை பொலிட்டிகல் சைட் படிக்கணும்னு சொன்னாங்க. திமுக நான் வேலை செய்யும் போது உன்னாலெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. டிவிக்கு வரும்பொழுது நீ என்ன சாதிப்பன்னு கேட்டாங்க. என் தலைவர் இருக்கிறார், உண்மை இருக்கிறது, என் கட்சியுடைய தொண்டர்களும் மக்களும் இருக்கிறார்கள். நாங்கள் உறுதியாக சாதிப்போம்.
எம்ஜிஆரிடம் இருந்த உண்மை எங்களுடைய தலைவர்கிட்ட இருக்கு.